அனைவருக்கும் வணக்கம். சசிகலாவின் நாடகம் வெளியே தெரிய வந்தது. அதாவது கடந்த 22 செப்டம்பர் மாதம் தொடக்கம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நடப்பதை அனைத்தையும் சசிகலாவின் திட்டத்தால் மறைக்கப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்காமல் ஒரு அரசியல் சாசனத்தில் இருக்காமல் சசிகலா அதிமுக அமைச்சர்மாருக்கு கட்டளையிட துவங்கிவிட்டார். அதிமுக அமைச்சர்மார் மட்டுமில்ல, தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் அவ கட்டளையிட துவங்கிவிட்டார். சசிகலா யார் என்று பார்த்தோமா இருந்தால் 1984 ஆண்டிலிருந்து செல்வி ஜெயலலிதாவின் ஒரு சிநேகிதி. செல்வி ஜெயலலிதா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தனது நினைவை இழந்த பிறகு சசிகலா அனைத்து பதவிகளையும் கைப்பற்றினார். கைப்பற்றியது மட்டுமில்ல, கட்டளைகளும் இட துவங்கினார். செல்வி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் உள்ள நட்பு காரணத்தால் அதிமுகவில் உள்ள முதுகெலும்பில்லா அனைத்து அமைச்சர்மாரும் சசிகலாவின் கட்டளைக்கு கீழ் கட்டுப்பட்டனர். செல்வி ஜெயலலிதா சசிகலாவின் சதி வலையில் விழுந்ததை அறிந்த பாரத பிரதமர் மோடி உடனே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தார். அவர் டெல்லியில் இருந்தபடியே 25 உளவுப்படைகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அதில் 2 பேர் டாக்டர் வேடம் போட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் புகுந்து செல்வி ஜெயலலிதாவின் நலனை விசாரித்து வெளியே வந்தனர். அதற்கு பிறகுதான் ஆளுநரின் உத்தரவில் பன்னீர்செல்வம் தற்போது பதவி ஏற்பார் என்று முடிவானது. இப்போது அதிமுகவிற்குள் ஒரு முருகல் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது என்னவென்று கொஞ்ச காலம் போக விட்டு வெளியில் வரும். செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து வெளிவிடக் கூடாது என்பது சசிகலாவின் கட்டளையா, அல்லாவிட்டால் செல்வி ஜெயலலிதாவே இதை கட்டளையிட்டாரா என்பது இன்னும் தெரியாத ஒரு புதிர். சப்போஸ் செல்வி ஜெயலலிதா எதிர்க்கட்சியாக இருந்து கலைஞர் கருணாநிதி ஆளுங்கட்சியாக இருந்து அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மறைக்கப்பட்டு இப்படி ரகசியங்கள் பேணப்பட்டால் செல்வி ஜெயலலிதா ஆதாரம் ஏதும் கேட்காமல் மௌனமாக இருப்பாரா என்றது ஒரு கேள்வி. அமெரிக்காவில் பராக் ஒபாமா என்ற மகள் ஒரு உணவு கடையில் வேலை செய்ததை நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீர்கள். என்னதான் பராக் ஒபாமா என்ற மகளா இருந்தாலும் அவ வந்து வெள்ள மாளிகையில் ஒரு கருத்தும் சொல்ல முடியாது, அந்த ஆசனத்துக்கு கூட இருக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கும் வரை தமிழ்நாட்டில் மட்டும் சசிகலாவுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? அது சரி, அதிமுக அமைச்சர்மார் எல்லாம் குனிந்தபடியே திரிந்தால் மேலே நடப்பதை யாருக்கு தெரியும்? வதந்தி பரப்பியவரை தேடி திரியும் தமிழ்நாட்டு காவல்துறையினர் இதுவரை 7 பேரை கைது செய்ததாகவும் ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஏழைகளுக்கு ஒரு சட்டம், பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் போல் இருக்கின்றது. என்னமோ செல்வி ஜெயலலிதா வெளியில் வந்த பிறகுதான் இன்னும் பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். அந்த வெளிச்சத்துக்கு வர ஒவ்வொரு செய்தியையும் நாங்கள் உங்களுக்காக தர காத்திருக்கிறோம். எங்களை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து போட்டு காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.